ஆராதனை வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, 7 தடவை மனுஷன் என்ன செய்யறான், பிறக்கிறான். நான் சொல்றேன், இந்த பூமியிலே அவன் இந்த பிறவியில சரியானது செய்யலனா அடுத்த பிறவியில அவன் என்ன செய்யலாம், அதை சரியா செஞ்சு அவன் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேத புஸ்தகம் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை எப்படி என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த காலவெளியில என்னோடு கூட சேர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதிலே 27வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற. நல்ல கவனிங்க, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்துட்டானா அவனுக்கு மரணம் என்பது நிச்சயமா இருக்கிறது. அந்த மரணத்துக்கு பிற்பாடு அவன் நியாயசாசனத்துக்கு முன்பாக அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, நிற்க வேண்டியதா இருக்கிறது. அவன் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாட்களை அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அவன் அதனால தான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே என்ன செய்வாய், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே என்ன செய்வாய், திரும்புவாய். அப்படியானால் மனுஷன் எதனால் எடுக்கப்பட்டிருக்கிறான், மண்ணினால் எடுக்கப்பட்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், மண்ணுக்கே திரும்புவான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 3:19 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையால். நல்ல கவனிங்க, திரும்ப மட்டும். சில வேலைகள் நமக்கு என்ன செய்யுது இருக்குது, உலக பிரமாணமாக தன்னுடைய குடும்ப வேலைகள் சிலருக்கு இருக்குது. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரியவர்களுக்கு குடும்ப வேலையும் உண்டு, ஆவிக்குரிய வேலைகளும் என்ன செய்து உண்டு, திரும்ப மட்டும். அப்படியானால் இந்த சரீரமானது மண்ணுக்கு திரும்புகிற வரைக்கும் இந்த பூமியிலே சில வேலைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். கையை வைத்து ஆமீன் சொல்லலாமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்க நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லுது, திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். மண்ணா இருக்கிறாய். நல்ல கவனிங்க, நீ மண்ணா இருக்கிறாய். மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நல்ல கவனிங்க, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நல்ல கவனிங்க, சில நேரங்கள்ல நாங்க நிறைய பேர் அடக்க ஆராதனை பண்ணிருக்கோம். அப்ப பெட்டிக்குள்ள அடிச்சு குழிக்குள்ள இறக்குனதுக்கு அப்புறம் மண்ணை அள்ளி கையில வச்சு நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொல்லி மண் அள்ளி போட்டு என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். நல்ல கவனிங்க, அப்படியானால் ஒரு நாள் நீங்களும் நானும் அந்த நிலையை என்ன செய்வோம், அடைவோம். அதற்கு முன்னதாக தேவன் இந்த பூமியிலே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆயுசு நாட்களிலே நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி ஜீவிக்க போகிறோம் என்பதை சரியான முறையிலே நாம் அறிந்து நாம் ஓடத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. இந்த பூமியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவன், இந்த ஜீவன் இந்த சரீரத்தோடு கூட என்ன செய்யுது, இருக்குது. அப்படியானால் இந்த பூமியிலே என்ன சொல்லப்படுகிறது, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடைய முடியும். நல்ல கவனிங்க, அடைய முடியும். இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. என்ன சொல்லுது, ஏனெனில் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலன் நிச்சயமா என்ன செய்யுது, தீமை செய்தா அதுக்கு ஒரு பலன் இருக்குது, நன்மை செய்தா அதற்கு ஒரு பலன் என்ன செய்யுது, இருக்கதான் செய்யுது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்தை ஆராய்ந்து பாருங்க. 10வது வசனம் என்ன சொல்லுது, ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் நியாயசாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாயசாசனத்துக்கு முன்னாடி ஒரு நாள் போய் என்ன செய்யணும், நிக்கணும். வசனம் எப்படி சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது இல்ல, அங்க அழகாய் சொல்லப்பட்டது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாய சாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்பட வேண்டும் என்றால் நிற்க வேண்டும். ஒரு நாள் போய் அங்க நாம் என்ன செய்ய வேண்டும்,
நிற்க வேண்டும். அப்படியானால் இந்த இந்த கொடுத்திருக்க ஆயுசு காலத்துல 7 முறை பிறப்பான்னு சொல்லியிருக்க நாங்க கேள்விப்பட்டோமே. நாங்க பூமியில திருப்பி போறோம், நாங்க இதை பார்த்துட்டோம், நாங்க திருப்பி இனிமேலுக்கு என்ன செய்ய போகிறோம், நான் நன்மையா வாழுகிறேன், மற்றவர்களுக்கு நன்மையா வாழுவேன் அப்படின்னு சொன்னா அங்கே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த பூமியிலே ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டுருச்சு. அந்த மரணம் எப்போ வரும்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது 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 என்ன செய்கிறது, ஒவ்வொரு மனுஷனையும் முத்தம் செய்வதற்கு அது ஆவலோடு கூட என்ன செய்து காத்திருக்கிறது. அதற்கு முன்னதாக கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட ஊழிய உத்தரவாதங்கள், கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற வேலைகளை நாம் செய்து முடித்து இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒரு நாள் வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. எத்தனை உயர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? அப்படியே வாழ்ந்துடலாம், அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படி சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஒரு நாள் அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டியதா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென். நல்ல கவனிங்க. இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் சரியாக ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யோவான் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? அங்கே யூதருக்குள்ளே அதிகாரியான நிகதேமு என்னப்பட்ட யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிகதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். நல்ல கவனிங்க. இந்த மனுஷனை குறித்து வேதம் காண்பித்து கொடுக்கிறது. இந்த நிகதேமு தான் இயேசுனுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணின ஒரு மனுஷன்லே ஒருவன். சிரேனே ஊரானாகிய சீமியோன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணின அந்த அடக்கம் பண்ணின மனுஷர்ல இவரும் யாரு? இந்த நிகதேமும் ஒருத்தர். இந்த 2 பேர்ல இவரும் ஒருத்தர். இப்ப பாருங்க, இவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் யூதர்களுக்கு எல்லாம் யாரா இருக்கிறான்? அதிகாரி. எல்லாரும் சொல்லுங்க, யூதருக்கு யாரா இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, யூதருக்கு யாரா இருக்கிறான்? ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு மனுஷன் யூதருக்கு அதிகாரியா இருக்கிறது சாதாரணமான வேலை கிடையாது. யூதருக்கு அதிகாரியா இருக்கிறது சாதாரணமான வேலை கிடையாது. அந்த வேலை என்னது? ரொம்ப ஞானம் உள்ளவன், ரொம்ப அறிவு உள்ளவன், அவன் தான் யூதர்களுக்கெல்லாம் யாரா இருக்க முடியும்? அதிகாரியா இருக்க முடியும். அவன் அதிகாரி மாத்திரமல்ல, அவன் பரிசேயன் என்று வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அவனை யாரா காண்பித்து கொடுக்குது? பரிசேயனாக காண்பித்து கொடுக்கிறது. அவனை குறித்து வேதம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்திலே வந்து, ரபி நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தங்களோடு தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை அவன் என்ன செய்ய மாட்டான் என்றான். தேவ பிள்ளைகள், நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த நிகதேமு ஏங்க பகல்ல வரல அப்படி சொல்லி கேட்டா, அவன் ஒரு அதிகாரியா இருக்கிறான். ஒருவேளை பகல்ல வந்தா யூதர்களே அவனை கல்லெடுத்து என்ன செய்திருப்பாங்க? எரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் அவன் ரகசியமாக ராக்காலத்திலே வந்து இயேசுவை என்ன செய்கிறான்? சந்திக்கிறான். சந்திக்கும் போது என்ன சொல்லுகிறான் அவன்? ஏனென்றால் ஒருவனும் தன்னோடு தேவன் இராவிட்டால் நீ செய்கிறபடி இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன செய்ய மாட்டான் என்றான். உடனே இயேசு சொல்லி இருக்கணும், ஆமாப்பா, நான் தான்ப்பா யாரு? மேசியா. நான் தான்ப்பா கிறிஸ்து. நான் தான்ப்பா என்னது? உன்னுடைய தெய்வம். நான் தான்ப்பா இந்த அற்புதத்தை செய்கிறேன் அப்படின்னு வேத வசனத்திலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான்ப்பா நான் அப்படி என்று சொல்லியிருக்கலாம். அவர் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தான்ப்பா நானு. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தான்ப்பா நானு அப்படின்னு இந்த நிகதேமுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக இயேசு என்ன சொல்றார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். இப்ப நல்ல கவனிங்க, இவன் கேட்ட கேள்வி என்ன? நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிவோம், தேவன் ஒருவிடத்துல இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதற்கு என்ன சொல்லணும்? ஆமா அப்படி சொல்லி அவருக்கு தான் இயேசு விளக்கம் கொடுத்திருக்கணும். ஆனா இப்ப இயேசுனுடைய விளக்கம் எங்க கொடுக்கிறாரு? என்ன சொன்னார் பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. நல்ல கவனிங்க, மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னா இன்னொரு முறை
நாம போய் பிறக்கிற அனுபவம் அல்ல. இன்னொரு புறம் என்னது? பிறக்கக்கூடிய அனுபவம் அல்ல. இங்க இயேசு சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே நான் உனக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்றார். இப்ப நல்ல கவனிங்க. அதற்கு நிகேதேமே, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தர பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு 10வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே போதகனா இருந்தோம் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லி இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். அதனால் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே நான் உனக்கு என்ன செய்கிறேன். அப்படியானால் மறுபடியுமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. மெய்யாகவே அந்த 5வது வசனத்துல 2 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், கிறிஸ்துவ நிலைமைகள் 2 விதமான நிலைமையா இருக்கிறது. ஒன்று, மதத்தை போதிக்கிற கிறிஸ்துவம் உண்டு. இன்னொரு கிறிஸ்துவம் மார்க்கத்தை போதிக்கிற கிறிஸ்துவம் உண்டு. மதத்தை போதிக்கிற கிறிஸ்துவம் இயேசு சொன்ன இந்த ஞானஸ்தானத்தை தூக்கி எறிஞ்சிருச்சு. இயேசு சொன்ன ஞானஸ்தானத்தை என்ன செஞ்சிருச்சு? மதம் தூக்கி எறிஞ்சிருச்சு. குழந்தைகளே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஞானஸ்தானத்தை என்னது? தூக்கி எறிஞ்சிருச்சு. நல்ல கவனிங்க. மத்தேயு 28:19 மதம் என்ன செஞ்சிருச்சு? தூக்கி எறிஞ்சிருச்சு. எபேசியர் 4:5 மதம் என்ன செஞ்சிருச்சு? தூக்கி எறிஞ்சிருச்சு. ஆனா இயேசு சொல்லுகிறார் நிக்கோதேமை பார்த்து, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். தேவ பிள்ளைகளே, அப்படியானால் மதம் இன்றைக்கு ஞானஸ்தானத்தை என்னது? ஞானஸ்தானம் எத்தனை முறை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? ஞானஸ்தானம் எத்தனை தடவை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஞானஸ்தானம் இல்லாம கூட என்ன செய்யலாம்? நம்ம வாழலாம் அப்படின்னு போதிக்கிற ஒரு கூட்டம் வந்துருச்சு. இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். நான் சொல்லுகிறேன், இந்த உபதேசத்தை இயேசு உபதேசமாக சொல்லவில்லை, அதை கை கொண்டுதான் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் அவர். இயேசு இந்த ஞானஸ்தான உபதேசத்தை நிக்கோதேமுக்கு உபதேசமாக சொல்லவில்லை, அந்த உபதேசத்தை இயேசு கை கொண்டுதான் இந்த நிக்கோதேமுக்கு என்ன செய்கிறார்? இயேசு சொல்லுகிறார். அவர் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. யோவான் சொல்லுகிறார், நான் உம்மாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது, பிற்பாடு நான் எப்படி உமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று அவன் தடை செய்த போது இயேசு சொன்னார், இப்போது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார். அவர் ஞானஸ்தானம் இயேசு எடுத்து அதைத்தான் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? போதித்தார். இந்த பரிசேயனுக்கும் அதைத்தான் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான் அவனை தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று. எங்க பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, மாமிசத்தினால் பிறப்பதெல்லாம் மாமிசமா இருக்கிறது, ஆவியினால் பிறப்பது ஆவியா என்ன செய்யும்? அப்ப நாம எதுல பிரவேசித்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய உலகத்திலே பிரவேசித்து ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மாமிசத்துக்கு உரியவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி என்று நீங்கள் நிதானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. இந்த வேத வார்த்தையை சற்று என்னோடு கூட தொடர்ந்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்தை சற்று கவனிச்சு பாருங்க. இப்ப 7வது வசனத்தை பாருங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னதை குறித்து நீங்க அதிசயப்பட வேண்டாம். அப்படியானால் மனுஷனுக்கு சிந்தை எங்க போகுது? நமக்கு இன்னொரு பிறப்பு இருக்குது. அப்ப அந்த பிறப்புல இந்த பிறப்புல சரி பண்ண முடியாதெல்லாம் அந்த பிறப்புல என்ன செஞ்சுக்கலாம்? சரி பண்ணிக்கலாம். நான் சொல்றேன், இன்னொரு பிறப்புலாம் நமக்கு இல்ல, அதனால சரி பண்ணவும் என்ன செய்ய முடியாது? நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் மரித்தான்,
அவன் மரித்த போது 2 பேரும் என்ன செய்யறாங்க? ஒரு ஐஸ்வர்யவான மரித்தான், ஒரு தரித்திரனும் மரிக்கிறான். இப்ப 2 பேரும் என்ன செய்யறாங்க? இப்ப கடந்து போறாங்க. இப்ப கடந்து போனோன்னு இந்த தரித்திரன் மரிச்சவன் யார் மடியில இருந்தானா? ஆபிரகாமுடைய மடியில இருந்தானா. தரித்திரன் மரிச்சு எங்க இருந்தானா? ஆபிரகாம் மடியில இருந்தானா. இப்ப இந்த ஐஸ்வர்யவான் வந்து அவன்கிட்ட சொல்றான், நான் இவன் தரித்திரனா மரித்தான், இப்ப நானும் மரிச்சேன், இப்ப நான் எங்க இருக்கிறேன்? பாதாளத்துல என்ன செய்யறேன்? இருக்கிறேன். இப்ப இவன் கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறானா? இப்ப எனக்கு இந்த மாதிரி நிலைமை இல்லையே, இப்ப என்னுடைய உறவினர்கள் என்ன செய்யறாங்க? எனக்கு 5 சகோதரர். அதுக்கு நல்ல வாசிங்க. எந்த அதிகாரம்? லூக்கா 16ஆம் அதிகாரம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. இப்ப எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு. அவர்கள் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீ அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த 5 பேர் அங்க இருக்காங்கல்ல, அந்த 5 பேருக்கு சுவிசேஷம் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். அந்த 5 பேருக்கு சத்தியம் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். அதை கேட்டு அவன் திருந்தினா, அதை கேட்டு அவன் சரியாய் வாழ்ந்தா, அவனுக்கு இந்த தரித்திரனுக்கு உண்டான இடத்தை அவனுக்கு என்ன செய்து கொடுக்கப்படும் அப்படி சொல்லுது. அப்ப இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்குது? பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் உங்களுக்கும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சத்திய வசனத்திலே வாழும் போது நமக்கு அந்த இடத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அவர் ஆமென் சொல்லலாமா? மறுபடியுமாக சரி பண்றதுக்கு என்னது? அவன் ஐஸ்வர்யவான் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல? சரி பண்ண முடியல. ரீஎன்ட்ரி இந்த உலகத்துக்கு கொடுக்கலானா முடியாது. ரீஎன்ட்ரி என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஒரே என்ட்ரி தான். கையை வைத்து சரியெல்லாம் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. அல்லேலூயா. கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ரீஎன்ட்ரிலாம் என்ன செய்ய முடியாது? யூட்டர்ன்லாம் அடிக்க முடியாது. ஒரே முறை தான். அல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க இந்த பூமியிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவிய காலத்தை அவருக்காக நான் வாழுவேன் என்கின்ற விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று அந்த தாகத்தோடு ஓட இருக்கிறீங்க? நீங்க இவ்வளவு பேர் தான் இருக்கீங்களா? மத்தவங்க என்னது? நான் சொல்றேன், நம்ம நாட்டுல வெயில் வந்து 110 டிகிரி அடிச்சாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் இந்த கிளைமேட் என்ன செய்யாது? வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வெயில்ல பட்டாதான் என்னது? நமக்கு வெயில் பட்டாதான் என்னது? சுறுசுறுப்பே. நமக்கு இந்த கிளைமேட் என்ன செய்யாது? ஒரு பாப்பா சொன்னாங்க, கொடைக்கானல்ல 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கடகடன்னு குளிச்சுட்டு போவாங்க. நான் சொல்றேன், அந்த பயலுகளுக்கு 5 மணிக்கு கடகடன்னு, நம்ம ஆளுக்கெல்லாம் என்னது? 5:30 மணிக்கெல்லாம் வெயில் வந்து நம்ம மூஞ்சில சுல்லுன்னு அடிச்சாதான் நமக்கெல்லாம் என்னது? இந்த கிளைமேட் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அப்படியே போகுது, ஏறுகிறான்னு போகுது. அப்படியே தலை என்ன செய்யுது? அப்படியே கீழே போய் முட்டிருது கீழே. அப்படி யாருக்காவது முட்டுற மாதிரி தான் அப்படி நிமித்தி கன்னத்துல பள்ளீர்னு ஒரு ஆறாறீங்க. வசனத்தை கேளு. அல்லேலூயா. நானும் கூட ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே, வெளிநாடு போனேன், அங்கெல்லாம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா எங்க நாட்டுல இந்த வெயில் கொள்ளுதேனா. அப்ப இங்க பார்த்தா என்னது? கிளைமேட் கொஞ்சம் மாறி இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியல? ஆராதிக்க முடியல. அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அப்படியே என்னது கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் நம்மள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க பாருங்க, இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அந்த 16ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை பாருங்க. 8வது வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இங்க வாசிங்க. 27 வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்கள் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி. இல்ல, இங்க பாருங்க, இங்க இருந்து வாங்க சிஸ்டர். 19வது வசனத்திலிருந்து, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரபரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரன் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவருடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்றிக்கொள்ள ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நல்ல கவனிங்க.
ஒவ்வொரு மனுஷனும் மரிக்கும் போது தேவதூதர் வந்து இறங்கி என்ன செய்வாங்களாம்? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. எலியா மரிக்கும் போது, எலியா வந்து பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன செய்யப்படுது? அக்கினிமயமான ரதங்கள் வந்து ரதங்களை தூக்கி உட்கார வச்சு அவரை பாய் பாய் அப்படின்னு உலகத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த பூமிக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடியவங்கள 3 பேரை என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு யாரு? மோசே. இன்னொரு ஆள் யாரு? ஏனோக்கு. நல்ல கவனிங்க. இன்னொரு ஆள் யாரு? அல்லேலூயா. இந்த 3 பேர் என்னது? ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்யல? மரணத்தை என்ன செய்யல? பார்க்கல. மரணத்தை பார்க்கல. அதனால தான் நீங்க அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க திருப்பி இந்த பூமிக்கு என்னது? அதனாலதான் இயேசு கிறிஸ்து மலையில வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவனுங்க தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த வெளிச்சத்தை பார்த்து அவனு சொன்னாங்க, மோசைக்கு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரமோ, உமக்கு ஒரு கூடாரமோ நாங்க போடுவோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. பதறி போய் என்ன செஞ்சாங்க? பேசுனாங்க. இங்கே வேத வசனத்தை நாம் கவனிக்கும் போது அப்ப இந்த 2 பேரும் மரிக்கிறாங்க. இந்த தரித்திரனை தேவதூதர்கள் வந்து ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் என்ன செய்தாங்களாம்? விடப்பட்டாங்க. அடுத்த வார்த்தையை வாசிங்க. ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நல்ல கவனிங்க. இங்கே அவனுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே என்ன செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், மரிச்சதுக்கு பிற்பாடு எந்த காரியத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு காலத்திலே எதையாவது ஒன்றை நாம் சீர்படுத்தி கொண்டு, எதையாவது ஒன்றை, எந்த தவறு இருக்கிறதோ அந்த தவறை சரி பண்ணி கொண்டு, எந்த வேலையை இன்னும் கர்த்தருக்காக நான் செய்யாம இருக்கிறேனோ அந்த வேலையை நான் செய்து முடித்து தேவ சித்தத்தை, தேவனுக்கு பிரியமான ஒன்றை என் வாழ்க்கையில இந்த பூமியிலே நான் செய்ய தவறுவேனானால் மேல போய் எந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்ப நான் இந்த பூமியிலே நான் எந்த காரியத்தை வேணாலும் சரி செய்வதற்கு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையும் பிடிச்சு கொண்டு எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பண்ண முடியாதுங்க. நான் சொல்லுகிறேன், மரிச்சிட்டா சரி பண்ணவே முடியாது. ஒரு சகோதரோட ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னுடைய உறவினர். அவர் தன்னுடைய தகப்பனார் மரித்தது குறித்து என்னோட கூட பேசிக்கொண்டு வந்தார். எப்படி பேசிக்கிட்டு வர்றாருன்னா, அவர் சின்ன வயசுலயே, ஒரு 6-7 வயசுலயே தகப்பன் மரிச்சு போய் விட்டார். அப்படி மரிச்சு போகும்போது அவரு இருந்த இடத்துல ரொம்ப செல்வாக்காய் வாழ்ந்த ஒரு மனுஷன். பணத்துல அல்ல, சமுதாயத்தில் அரசாங்க வேலையில இருந்திருக்கிறார். ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். அவருடைய தகப்பன் தன்னுடைய மனைவியினுடைய கொடுமையினால திடீரென்று பாய்சன் பண்ணி மரிச்சிட்டார். அப்ப மரிச்ச பிற்பாடு அந்த 7 வயதுல இருக்கிற அந்த தம்பி தன்னுடைய தகப்பனை போய் தட்டி தட்டி எழுப்புறாரா. ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்றாரு, அவர் என்ன மச்சின்னு கூப்பிடுவாரு. மச்சி, ஒருத்தனுடைய வாழ்க்கையில இந்த சரத்துல இருந்து மூச்சு போயிருச்சுன்னா அதுக்கு ரெவென்யூவே கிடையாது. மறுபடியும் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை என்ன செய்ய முடியாது? அதை வந்து வேற ஆல்டர்னேட்டே கிடையவே கிடையாதுங்கிறார். அப்படியானால் இந்த நாட்களிலே உங்களுக்கு எத்தனை வயசாவது? நீங்க எப்படிப்பட்ட பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க? எந்த நடக்கையில நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க? அந்த நடக்கையெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து இந்த பூமியிலேயே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தேவ கிருபையோடு, தேவ இரக்கத்தோடு செய்து முடித்து அப்பாட்ட போய் என்ன செய்ய வேண்டும்? அங்கே காணப்பட வேண்டும். அங்கே ஆபிரகாமுடைய மடியில நீங்களும் நானும் போய் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த பகுதியே. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கிற காலத்துல நன்மைகளை அனுபவித்தாய். நல்லா என்ன செய்யலாம்? இன்னைக்கு ரொம்ப சம்பூர்ணமான வாழ்க்கை இருக்குது.
இல்லாத ஆட்களை பார்த்து ஏளனமாய் பார்க்கிற கண்களும் உண்டு, மேட்டுமையான கண்களும் உண்டு. பூமியிலே சம்பூரணத்தை என்ன செய்தாய்? நீ அனுமதிச்சாய். ஆனால் இந்த தரித்திரனும் அப்படி அல்ல. தரித்திரனும் என்ன செய்யணும்? கீழே விழுகிற அந்த சாப்பாட்டு துணிக்கை எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் என்ன செய்தான்? வாழ்ந்தானையா. ஆனாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்ன செய்திருக்கிறான்? அல்லேலூயா. ஐஸ்வர்யமாய் வாழ்வது, ஐஸ்வர்யவான் ஆண்டவருக்கு பகையாளி கிடையாது. தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். செல்வ செழிப்போடு வாழ்வது கர்த்தருக்கு விரோதமான பகை அல்ல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் எப்போதும் பிரியமாதான் இருக்கிறார் அவர். ஆனால் செல்வ செழிப்பா இருந்தாலும் சரி, தரித்திரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவதைத்தான் பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். அவர் கையை வைத்தியாமே. நீங்க தரித்திரமான வாழ்க்கை வாழலாம், அல்லது ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வாழ்க்கையை முடிக்கும் போது நீங்க சரி செஞ்சுக்கலாம், அப்புறம் போய் கெஞ்சிக்கலாம், காலை கட்டி பிடிச்சுக்கலாம், அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் நீங்க என்ன செய்யப்படுவீங்க? ஏமாற்றப்படுவீங்க. அன்றியும் ஒரு மனுஷன் மரிப்பதோ பின்பு நியாய தீர்ப்பு அடைவதோ அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைக்க விரும்புகிறேன். அன்றியும் ஒரு மனுஷன் மரிப்பதோ பின்பு நியாய தீர்ப்பு அடைவதோ அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு நாள் அந்த நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக நீங்களும் நானும் வெளிப்பட வேண்டியதா இருக்குது. இப்ப நாம இந்த பூமியிலே நம்மை சரி பண்ணி கொண்டு ஓட வேண்டும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். அவன் என்ன செய்யப்படுகிறான்? தேற்றப்படுகிறான். ஐயா, இந்த ஊழியில, இந்த வாழ்க்கையில ஒருவேளை அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல அப்படி சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை என்ன செய்யுங்க. இவங்க அந்த மாதிரி பேசுனாங்க, அதனாலதான் நான் ஊழியத்துக்கே வரல. இவங்க அந்த மாதிரி பேசுனாங்க, அதனாலதான் நான் ஜெபத்துக்கே போறது இல்ல. அப்படிலாம் நிறைய பேரு என் காது கேட்க சொல்றதை நான் என்ன செய்யறேன்? பார்க்கிறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவ பிள்ளைகளே, உங்க கையில என்ன உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க என்ன செய்யணும்? நிறைவேற்றி முடிக்கணும். நேற்று கூட ஒரு சாட்சி சொன்னேன். நான் அந்த சாட்சியை நான் சபையில சொல்லும்படியாக வைக்கிறேன். நான் மெட்ராஸ்ல கிண்டியில MBH என்கின்ற சொல்லக்கூடிய லெதர் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப காலையில வருவேன், காலையில 10 மணிக்கு பேக்கை மாட்டிட்டு வருவேன். பேக்கை தூக்கி போய் ஒரு மூலையில போட்டுருவேன். போட்டோன்னு அங்க இந்த குளிர்காலத்துக்கு போட்டுக்கக்கூடிய வஸ்திரம், அந்த கோட்டு தைக்கிற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து வரும்போது என்ன தெரியுமா செய்வேன்? அந்த கோட்டு ஒவ்வொரு ஆளும் 2 கோட்டு தைப்பாங்க, 3 கோட்டு தைப்பாங்க ஒரு நாளைக்கு. நான் 6 கோட்டு 7 கோட்டு தைக்கிறாள். பைய போட்டோன்னு என்ன தெரியுமா, யாரையும் பார்க்க மாட்டேன், ஒரு 10 பண்டல் எடுப்பேன். பண்டல் எடுத்து அப்படியே கையில வச்சுக்குவேன். நீட்டா நடப்பேன். என் மிஷினுக்கு கீழே, தையல் மிஷினுக்கு கீழே அதை கொண்டு போய் போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு பயிலையும் பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என்ன செஞ்சுப்பேன், அந்த மிஷின் தலையிட்டே போய் என் தலையை விட்டு தச்சுக்கிட்டே இருப்பேன். எவன் எதை பார்க்கறான்லாம் இல்ல. ஏன் அப்படின்னா, நான் வேலை செய்யலைன்னா எனக்கு என்ன கிடையாது? துட்டு கிடையாது. நான் வேலை செய்யலைன்னா எனக்கு என்ன கிடையாது? துட்டு கிடையாது. அதனால 1 மணிக்கு பெல் அடிக்கும். அப்ப திருப்பி அண்ணாந்து பார்த்து என்ன ஏது அப்படி சொல்லி பார்த்துட்டு திருப்பி சாப்பாடு டைம் முடிஞ்சா திருப்பி 2 மணிக்கு மிஷின் தலைக்குள்ள கொண்டு என் தலையை விட்டு தச்சுக்கிட்டே இருப்பேன். இவன் சிரிக்கிறானா, அவன் பேசுறானா, அவன் குதிக்கிறானா, இவன் தைக்கிறானா, அவன் தைக்கலையா, இவன் என்ன ட்ரெஸ் போட்டு, அதெல்லாம் என்னது? அப்படி பார்த்தா வாரம் முடியும் போது என்ன கிடையாது? துட்டு சரியா வராது. அங்க கதை அடிக்கிற கூட்டமும் இருக்கும், சின்சியரா வேலை செய்யற கூட்டமும் அங்க என்ன செய்யும்? இருக்கும். நான் சொல்லுகிறேன், அந்த வேலைக்கே நாம இப்படி கஷ்டப்பட்டு கடினமா செஞ்சுக்கிட்டு இருப்போமானால் கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் ஒரு வேலையை தந்திருக்கிறாரு. அதை சரியாய் செய்து முடித்து அவருடைய சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கே உங்களை விரும்பாத ஆட்கள் இருக்கலாம், இங்கே உங்களை விரும்பாத ஆட்கள் இருக்கலாம், உங்களை பிடிக்காத ஆட்கள் இருக்கலாம். அவங்களுக்காக உங்களுடைய ஓட்டத்தை நீங்க என்ன செய்ய முடியாது?
ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு இவங்களை பிடிக்கலங்க, எனக்கு அவங்கள பிடிக்கலங்க, என்ன அவங்க விரும்பலங்க, என் அப்பா என்ன நேசிக்கலங்க, என் அம்மா என்ன நேசிக்கலங்க, என் சகோதரன் என்ன நேசிக்கலங்க, அதனால இந்த ஓட்டத்துல நான் என்ன செஞ்சிட்டேன், ஸ்டாப் ஆயிட்டேன்னு சொன்னா அதை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. எத்தனை பேர் உண்மைதானா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. ஏனா என் கையில ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, அந்த வேலையை நான் என்ன செய்யணும், செஞ்சு முடிக்கணும். உலக வேலைக்கே என்னது, யாரையும் பார்க்கறது கிடையாது, போய் சர 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 சரான்னு தச்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. பாப்பா 10 பன்ல அப்படியே தள்ளிட்டு போவேன், அவன் 2 பன்ல தான் எடுத்து கொண்டு வச்சிருப்பான் மிஷின்ட்ட. நான் அப்படி 10 பன்ல அள்ளிட்டு போய் மிஷின்ல போடுவேன். அப்படி கொட்டு போட்டுனா அவன் பாப்பா, என்னடா நம்ம 2 தான் எடுத்துருந்தோம், என்ன பார்த்து என்ன நம்ம செய்வான், நான் 10 அப்ப ஈஸியா இருக்கும் போல இந்த கோட்டு, இவன் ராஜா, என் பேர் ராஜகோபால், ராஜகோபால் 10 எடுத்துட்டு போறானே அப்படின்னு பக்கத்துல இருக்கான் பாப்பான். என்ன தெரியுமா செய்வான், காலையில வந்து 2 மண்டல மட்டும் எடுத்து மிஷின்ல வச்சுட்டு 2 கோட்டு தச்சா போதும் அப்படின்னு உட்காந்துங்க. நான் 4-5 அள்ளிட்டு போவேன், 10 அள்ளிட்டு போவேன். போய் திருப்பி போய் என்ன செய்வான், 2 எடுத்து அவன் மிஷினுக்குள்ள வச்சுக்குவான். ஐயா, நாம செய்யற கர்த்தருக்கு செய்யற வேலைய மத்தவங்களையும் உசுப்பேத்தி விடணும். அல்லேலூயா. மத்தவங்களையும் என்ன செய்யணும், உசுப்பேத்தி விடணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தவங்கள ஊழியத்துல வரவங்கள நோகடிக்காதீங்க. நீங்க செய்யற ஊழியத்தை அவங்க என்ன செய்யணும், உற்சாகம் அடையணும். கையை வைத்து ஆமென். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இவன் சிரிச்சாலும் சரி, சிரிக்கனாலும் சரி, அவன் எனக்கு தோத்திரம் பண்ணாலும் சரி, தோத்திரம் பண்ணலனாலும் சரி, இவன் என்னை பார்த்து என்னது விசாரிச்சாலும் சரி, விசாரிக்கலனாலும் சரி, எனக்கு ஒரு வேலை என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த பூமியில நியமிக்கப்பட்டிருக்குது. அதனால நான் என்ன செய்வேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் நானு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. சரி பண்ண முடியாதுங்க, மரிச்சிட்டா என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. உயிரோடு இருக்கிற ஆயுசு காலத்துல ஒரு காரியத்தை சரி பண்றதுக்கு தான் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் இந்த பூமியிலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடிப்பழக்கம் இருக்குதா, கர்த்தருடைய கிருபையும் தயவையும் பிடிச்சு வெளியே வரணும். சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா, கர்த்தருடைய தயவை பிடிச்சு என்னது, அதை விட்டு வெளியே வரணும். பாவ பழக்க வழக்கம் இருக்குதா, கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தை பிடிச்சு அதை விட்டு என்ன செய்யணும், வெளியே வரணும். இந்த பூமியிலே ஜீவிய காலத்துல சரி பண்ண முடியாத ஒரு காரியத்தை நான் மரிச்ச பிற்பாடு என்ன செய்ய முடியாது, சரி பண்ணவே முடியாது. அல்லேலூயா. கிருபை எதுக்குங்க தந்திருக்குது, இரக்கம் எதுக்குங்க தந்திருக்குது, என்ன சரி பண்ணி கொண்டு அவருடைய சுத்தத்தை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கவனித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இங்க பாருங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. இயேசு சொல்லுகிறார், ஒரு 100க்கு அதிபதியை பார்த்து என்ன சொல்லுகிறார், அவர் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட என்ன செய்கிறார்கள், பந்தி இருக்கிறார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். மத நம்பிக்கை உடையவன், கிறிஸ்துவிலே மத நம்பிக்கை இருக்கிறான் பாருங்க, அவருடைய நிலைமை எல்லாம் இதுவா இருக்கும். அவருடைய நிலைமை என்னது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே என்ன செய்யப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள். மத்தேயு 8:12 சொல்லுகிறது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே என்ன செய்யப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும், ஓடணும். அதை இது என்ன செய்ய முடியாது, எனக்கு எங்க அப்பா சரியில்லைங்க, அதனால தாங்க நாங்க கிறிஸ்துவ ஜீவியத்துல சரியா வாழல, எனக்கு எங்க அம்மா சரியில்லைங்க, இந்த கதையெல்லாம் என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. நான் அந்த ஜாதியில பிறந்திருந்தா, நான் இந்த ஜாதியில பிறந்தா, நீ எந்த ஜாதியில பிறந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுல கையில பிடித்துக்கொண்டு எழுந்திருக்காவிட்டார், அல்லேலூயா, எழுந்திருக்காவிட்டார், அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பாஸ்டர் நான் நாடாரா பிறந்திருந்தா எனக்கு காணிக்கை தசமமாக நிறைய வரும் பாஸ்டர் அப்படின்னாரு. காணிக்கை தசமமாக நாடாரா பிறந்திருந்தா எனக்கு என்னது, நான் சொல்றேன், நீ நாசமால போயிருவ.
காணிக்க தசமபாகத்தை நினைச்சு ஓடுனா நாசமால போயிருவோம். தேவ பிள்ளைகள் அறிகிறீங்களா? கத்தர் கொடுத்த வேலையை செஞ்சா கத்தர் என்னது நம்மளெல்லாம் நான் குறைச்சா விட்டாரு. நல்ல கவனிங்க, கத்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவர் ஒன்றுக்கும் என்ன செய்யல, அவரு குறைவு வைக்கல. அவரு ஆமேன் சொல்லல. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வஸ்திரம் குறைஞ்சு போச்சா? திங்கிற சாப்பிடுற சாப்பாடு குறைஞ்சு போச்சா? நம்மளாம் கவனிங்க, அப்படி மார்க்கெட்ல போய் பேக்க தூக்கிட்டு போனா நமக்கு தான் முதல் ப்ரிப்பரேஷன், அங்க பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. பேக்க தூக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள போங்க, முதல் பிரியாரிட்டி என்னது? நம்ம தான் காஸ்ட்லி மீன் வாங்கி சாப்பிடுறாலும் பார்க்கலாம். எங்க குறைச்சு வச்சிருக்காரு நம்மள? ஒரு ஜவுளி கடைக்கு போனா நமக்கு முதல்ல சேர் எடுத்து உட்காருங்க பாருங்க, அப்படிதான் என்ன செய்யறான் போடுறான். ஏன்னா நம்மள முதல் பிரியாரிட்டியா என்ன செய்யிருக்காரு, எதுல குறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா நாம தான் இன்னும் அவர் கொடுத்த வேலையை சரியா என்ன செய்யல, செய்து முடிக்கல. அவரு நம்மள என்னது, அந்த பிரதர் பாடினது போல நம்மள அவர் மேன்மையா தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஒரு குறைவு இல்லாதபடிக்கு மேன்மையா தான் வச்சிருக்க, இன்னைக்கு வரைக்கும் மேன்மையா வச்சிருக்கிறாரு. நம்முடைய தலையை என்ன செஞ்சிருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நாம தான் என்ன செய்யறோம், ரட்சிக்கப்பட வேண்டிய ஒருத்தனுக்கு முன்பாக என் முகரம் எப்படி காட்டும், இப்படி காட்டும். அவன் ரட்சிக்கப்படுவானா? உன் வேலையே அவனை அவன் துரத்துறது இல்ல, உன் வேலையே அவனை அழைக்கிறதான். நம்முடைய வேலையே என்னது, அவனை அழைச்சு கொண்டு வர்றதான். அவனை முறைக்கிற முறையில அவன் என்ன செய்யறான், ஐயோ இந்த பெந்தகோஸ்து சபைக்கு போனா முறைக்கணும் போல, இந்த பெந்தகோஸ்து சபைக்கு போனா என்னது இப்படி முறைக்கணும் போல அப்படின்னு என்னது அவன் உலகத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை என்னது நம்ம முறைக்கிற முறையில இப்படிதான் என்னது. இங்க பாருங்க எத்தனை முகம் சிரிக்குது பாருங்க, எல்லாம் அப்படியேதான் இருக்கு. இஞ்சி துண்ண நம்ம முகம்லாம் எப்படி இருக்கணும், இப்படி வெல்கம் போர்டு மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. முகம்லாம் எப்படி இருக்கணும், வெல்கம் போர்டு மாதிரி இருக்கணும். நம்ம பார்த்தாலே என்னது, சில ஆட்கள்லாம் நான் ஒரு திருச்சபை தஞ்சாவூர்ல தெரியும், அங்க உள்ள நுழைஞ்சா ஒரு ஆளும் சிரிக்க மாட்டான். ஒரு ஆளும் என்னது, ஒரு சகோதரி அங்க சிரிக்க மாட்டாங்க, எல்லாம் அப்படி உம்மோடு இருக்கும். என்னன்னா அவங்க அப்படி இருக்கிறதா பரிசுத்தம் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த பூமியில ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று. சந்தோஷமா இருந்துகிட்டே கர்த்தருடைய வேலையை செய்யலாமே. அல்லேலூயா. ஏன் வருத்தத்தோடு சந்தோஷமா என்னது, காலையில எந்திரிச்சு என்ன செய்யறீங்க வேலைக்கு, அப்பெல்லாம் என்னது வேலைக்கு போகும்போது ஆண்டா வேலைக்கு போறோம் அப்படி சொல்லி என்னது பைய தூக்கி போட்டு அப்படியே போவோம். அது என்னது, இந்த வேலைக்கு போகும்போது என்ன செய்யணும், உற்சாகமா போகணும். அல்லேலூயா. இந்த வேலைக்கு போகும்போது காலையில எந்திரிச்சு மளிகை கடையை திறக்கிறதுக்கு என்னது 5 மணிக்கெல்லாம் என்னது, ஒரு காலத்துல 5 மணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாம திறந்தாரு ஒருத்தர். ஆனா இப்பெல்லாம் என்னது, உடம்பு என்ன செய்ய மாட்டேங்க, ஒத்துழைக்க மாட்டேங்குது. 5 மணிக்கு முண்டி பார்த்தாலும் என்னது, கர்த்தருடைய வேலையை செய்யுங்க கொஞ்சம். அவர் கொடுத்திருக்கிறாரு வேலை, அந்த வேலையை சரியா செஞ்சிருங்க. அவர் என்ன தெரியுமா செய்வாரு, அங்க ஆபிரகாம் மடியில கொண்டு போய் வச்சு உங்களை இளைப்பாற பண்ணுவார் அவரு. அல்லேலூயா. அந்த நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க அவரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்க அழுகையோ பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார், அவரு ஒரு அருமையான இளைப்பாறுதலை வச்சிருக்கிறார். அவரு இந்த பூமியில ஒரே ஒரு ஓட்டம் தான், இன்னொரு வாழ்க்கை இல்ல. சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? சரி பண்ணிரும் நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. அந்த ஐஸ்வர்யவான் நினைச்சிருப்பான் சரி பண்ணிக்கலாம், இந்த லாசருவே கொஞ்சம் ஆபிரகாம் சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றான். ரெக்கமெண்டேஷன்லாம் இங்கேயோட முடிஞ்சிருது. இன்னைக்கு நிறைய பேர் என்னது, அருளப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சூசைப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நிறைய பேர் ஒரு கூட்டம் தெரியுது, ரெக்கமெண்டேஷன் கூட்டம். ரெக்கமெண்டேஷன் கூட்டம் அதே நினைப்புல அங்க போய் சிக்கிக்கும். ரெக்கமெண்டேஷன் கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த கூட்டம் ஒரு நாள் அங்க போய் என்ன செஞ்சிடும், சிக்கிக்கும். நான் சொல்றேன், ரெக்கமெண்டேஷன் இல்லாம கர்த்தர் கொடுத்த வேலையை சரியா செஞ்சுட்டா நமக்கு ஏங்க ரெக்கமெண்டேஷன்? நான் சொல்றேன், விசுவாசிக்கு 4 மாவடி 8 மாவடி எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவன் வேலையை கரெக்டா செஞ்சுட்டா அவனுக்கு தேவன் என்ன செய்யறாரு, வேலையால் கூலிக்கு பாத்திரன் வெகுமதியை கொடுக்கறது அவர் எப்படி இருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை நம்ம சரியா செஞ்சுட்டா நமக்கு ஏன் 4 மாவடி 8 மாவடி 10 மாவடிலாம்? வேலையை செய்யாத ஆளு போய் உட்காரு, அவரு ஜெபம் பண்ணுவாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நான் சொல்றேன், வேலை செஞ்ச ஆளுக்கு கூலி வீடை தேடி நான் சொல்றேன், இந்த எஜமான் வந்து நான் சொல்றேன், அவர் அநீதி உள்ளவர் கிடையாது, அவர் நீதி உள்ளவர். செஞ்ச வேலைக்கு கதவை தட்டி கூலி கொடுக்கிறவர் இவரு. எத்தனை பேர் கையை வைத்து ஆமேன்னு சொல்ல போறீங்க? நீங்க
இந்த எஜமான் வந்து அவருக்கு வேலை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவை தட்டி என்ன செய்வாரு? கூலியை கொடுப்பாரு இவரு. கையை வைத்து சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க அதற்காக நான் என்ன செய்வேன்? ஓடுவேன். அப்படியே எந்திரிச்சு நிக்கலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? அன்றியும் ஒரே தர மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய சாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீங்களும் நானும் அங்கே நாம் போய் நிற்க வேண்டியதா இருக்கிறது. அப்படியானால் இந்த பூமியிலே எந்த காரியத்தை நான் இன்னும் சரி பண்ணல, எந்த காரியத்தை சரி பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த காரியத்தை நான் சரி பண்ணி என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை அழகாய் சொல்லுகிறது 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாய சாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. 5:4 சொல்லுகிறது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த போர்வையெல்லாம் களைச்சு போட்டுட்டு ஒரு நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? மரணத்தை ஜீவன் ஒரு நாள் விழுங்க போகுது. அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? காத்திருக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்லுகிறார் அவர். இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அவர். தேவ பிள்ளைகளே, அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாளும் தன்னுடைய ஓட்டத்திலே அவர் ஒரு நாளும் பிரச்சனையை கண்டு, போராட்டத்தை கண்டு, உபத்திரத்தை கண்டு அவர் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் 1 குறையே 40 அடி எத்தனை முறை வாங்கினாராம்? 3 முறை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அவர் பல முறை வஸ்திரத்தை பிச்சு அவரை அடிச்சு தலைகளை கட்டி தொங்க விட்டாங்க. ஓட்டத்தை நிப்பாட்டினாரா? நிப்பாட்டல. அவரை ஜனங்களை என்ன செய்தாங்க? ஏளனப்படுத்தினாங்க. ஓட்டத்தை நிப்பாட்டினாரா? நிப்பாட்டல. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று சொன்னாரு. அப்படின்னா தீமை வந்த உடனே அவர் கர்த்தர் தனக்கு கொடுத்த ஓட்டத்தை நிப்பாட்டினாரா? நிப்பாட்டல. அவர் ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவுடைய வேலையை தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருப்போம்? ஓடிக்கொண்டே இருப்போம். ஜெபிக்க வச்சிருக்கிறாரா? ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆராதிக்க வச்சிருக்கிறாரா? ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வச்சிருக்கிறாரா? ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. சுகமாக்குற வரத்தை கொடுத்திருக்கிறாரா? ஓடி ஓடி கிராமம் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை விடுதலை பண்ணுங்க. நல்லா உன்னை ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரா? ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு தகுந்தவாறு கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரா? ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க. தேவ சுத்தம் என்ன? தேவ சுத்தம் என்ன? இந்த பூமியிலே எதற்காக தேவன் என்னை பிடித்தார்? எதற்காக என்னை ஆண்டவர் ரட்சித்தார்? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார்? எதற்காக என்னை உத்தரவாதத்தை உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றி வைத்திருக்கிறார்? அதை நோக்கி நான் ஓட வேண்டும். அதை நோக்கி நான் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடக்கூடிய ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அல்லது ஜெபிக்கக்கூடிய ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அதை நான் உத்தமமாய் செய்ய வேண்டும். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வர வேண்டும், இதோ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி என்று சொல்ல வேண்டும். எத்தனை பேர் நீங்க கையை வைத்து எனக்கு அந்த சத்தம் கேட்கும் சொல்றீங்க? நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு அந்த சத்தம் கேட்கும்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி என்று சொன்னாரே. எத்தனை பேருக்கு அந்த சத்தம் கேட்கும் என்று அவருடைய வேலையை சரியாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவர் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இல்ல எப்போதும் போல ஆலயத்துக்கு வந்துட்டோம், எப்போதும் போல நம்முடைய நடக்கை அப்படியே இராதபடிக்கு கர்த்தர் உங்களை தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புகிறது போல இந்த 2025 இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில திருப்ப நினைக்கிறார். அவருடைய வேலை அதிகமா இருக்கிறது. வேலையோ வேதம் சொல்லுது அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில 2 கையை உயர்த்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆயுசு காலத்துல, அப்பா நான்
ஆண்டவரே அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சரியாய் ஓடி முடிக்க கிருபை செய்யுங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிறிதான ஊழியமோ பெரிதான ஊழியமோ, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனோ ஆசீர்வதிக்கப்படாதவனோ, ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற வேலையை நான் செய்து முடிக்க ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க. என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க. அல்லேலூயா. ஆவியானவரே, என்ன வந்தாலோ எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. என்ன வந்தாலோ எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திர, ஏசப்பா சோத்திர, ஏசப்பா ஏசப்பா சோத்திர. தாவீதை போல நடனமாடி அப்பாவை நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோத்தரிப்பே. பாவங்கள் கழுவிய அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திர, ஏசப்பா சோத்திர. சொல்லுங்க, ஏசப்பா சோத்திர. தாவீதை போல சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. என்ன வந்தாலோ எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா கொஞ்சம் கவனிங்களே. பிசாசு நம்ம எதுல தோற்று போய் நிக்கிறோம், எதை இழந்திருக்கிறோம், அதை தான் நம்ம காதுல வந்து பேசுவான். நம்ம ஒருவேளை மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோமா, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமா, அதை தான் பிசாசு நம்ம காதுல வந்து என்ன செய்வான், பேசுவான். ஒரு பாப்பாட்ட பேசுன, அந்த பாப்பா சர்ச்சைக்கு பாப்பா, எதுக்கு சர்ச்சைக்கு வரணும்? அது சிந்தையில என்ன நிறைஞ்சிருக்கு? தோல்விதான் நிறைஞ்சிருக்குது. நான் சொல்றேன், அவருடைய தகப்பனார்ட்ட பேசுறேன், அவரு என்ன செய்யறாரு? அதிருப்தியா பேசுறாரு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய வசனம் தெரியும். வசனம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் வசனத்தை பிடிச்சிட்டு வெளியே வரணும். ஒரு விசுவாசி வசனம் தெரியுதுன்னா வசனத்தை பிடிச்சிட்டு மேல வரணும். வசனம் தெரியாத ஆட்களே என்னது, தெரிஞ்ச 1-2 வசனத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யுது? வெளியே வருது. தோல்வி என்பது உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு காரியம் தான். ஆனால் அந்த தோல்வியை சாத்தான் வந்து நம்ம காதுல ஒவ்வொரு நாளும் ஓதுவான். அதுக்கெல்லாம் செவியை அடைச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கொடுத்த ஓட்டத்துல என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சி ரோட்ல போகும்போது கார் ஓடிக்கிட்டே போறேன். அங்க அப்பதான் புதுசா நியூ பிராண்ட் ஃபோர்டு ஃபீஸ்டா காரு. எனக்கு முன்னாடி ஒரு 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 1/2 கிலோமீட்டர் தூரத்துல புது கார் வாங்கின அந்த மனுஷன் வந்து தன்னுடைய ஃபேமிலியா அப்படியே ஏத்திக்கிட்டு அவரு வல்ல பைபாஸ்ல போயிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு வந்து செவர்லெட் கம்பெனி, கார் கம்பெனி இருக்குது. அப்ப திருச்சியிலேருந்து வந்த ஒரு பஸ் வல்லத்துக்குள்ள நுழையத்துக்கு அப்படியே திரும்புறான். புதுசா கார் வாங்கின அந்த மனுஷன் கொண்டு போய் அந்த பஸ்ஸுக்குள்ளார விட்டுட்டாரு. ஒருத்தர் கூட மிஞ்சல. கண்ணால பாக்குறோம்.
அந்த ரோட்ல அப்படிப்பட்ட ஒரு விபரீதமான காரியம் இருக்குது. அந்த ரோட்ல மறுபடியும் நான் கார் ஓட்டாம இருக்கிறேன்னா? ஓட்டிக்கிட்டு தானே இருக்கிறேன். ஓட்டுறேன், வாரேன், போறேன், வாரேன். விபரீதங்களை கண்ணுல பார்த்து கூட என்ன செய்யறோம்? ஐயோ, இந்த திருச்சி ரோட்ல இந்த ஆக்சிடென்ட பார்த்துட்டேன், இனிமேலுக்கு இந்த ரோட்லயே போக மாட்டேன்னா சொல்றோம். போய்கிட்டே தான் இருக்கணும். தேவ பிள்ளைகளே, விபரீதங்கள்லாம் என்னது? கண்ணுக்கு முன்னாடி இருக்கட்டும், காதுல வந்து சொல்லட்டும். எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார் கர்த்தர். அந்த ஓட்டத்தை தொடங்கினவர் அவர்தான், முடிக்க போகிறவன் அவர்தான். இடையில டயர்ட் ஆக மாட்டேன், இடையில ஸ்டாப் ஆக மாட்டேன். அந்த ஓட்டத்தை தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? ஓடிக்கிட்டே இருப்பேன் நானு. ஆமேன் சொல்லலாமா? நல்ல கையை தட்டி ஆமேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. எதுக்காகவும் என் தங்கச்சி வந்து என்ன மதிக்கவே மாட்டான். அவ சொல்றா, நீ கோயிலுக்கு போறியா, உனக்கு என்ன நடக்குதுங்கிறா. அது திருப்பி திருப்பி காதுல என்ன செய்யுது? பிசாசு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சரியான குறித்த நேரத்துல ஆலயத்துக்கு வர்ற அம்மா கொஞ்சம் லேட்டா வருது. லேட்டா வந்துகிட்டு இருக்க அம்மா சில ஞாயிற்றுக்கிழமை வராமையே போகுது. காரணம் என்ன? சாத்தான் பேசுறத காதுல என்ன செய்யுது? கர்த்தர் சொன்ன வார்த்தை காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை காதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக தொடர்ந்து என்ன செய்யறேன்? ஓடுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை யாரால என்ன செய்ய முடியாது? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஸ்டாப் பண்ண முடியாது. சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ண முடியாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, அன்றியோ ஒரே தர மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதப்பா. எங்களுக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கை இருந்தா அடுத்த வாழ்க்கையில நாங்க எங்களை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு, யோசிப்பதற்கு வேத புஸ்தகம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காண்பிக்கலப்பா. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த வாழ்க்கையை சரியாய் வாழ்வதற்கு, அந்த வாழ்க்கையை தேவ சுத்தத்தோடு வாழ்வதற்கு உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவையும் அளவில்லாமல் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. அந்த தயவையும் அந்த கிருபையும் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இந்த திறந்த வாசல் சபை வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். தேவ கரத்தில் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. உடைய சமாதான கரத்தில் எங்களை மூடிக்கொள்ளுங்க. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வரை தடப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ளா எல்லாரையும் மூடிக்கொள்ளுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை